வெல்கம் டு மேக்னி மெடல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் தான். இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 2016 அப்படிலாம் தொடங்கினாங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா நார்மலா தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்புறம் வந்து பழங்குடியின பிரிவை சேர்ந்தவர்கள், பெண்கள், இவங்கள்ல தொழில் முனைவர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி பிரிவு, அப்புறம் வந்து பெண்கள், இவங்கள தொழில் முனைவரா மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துல ஒரு வங்கியோட கிளை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவருக்கோ இல்ல ஒரு பழங்குடியினருக்கோ இல்லது ஒரு பெண்ணுக்கோ கண்டிப்பா ஒரு வருஷத்துல அவங்க ஒரு பசுமை நிறுவனத்தை தோற்றுவிக்கிறதுக்காண்டி கண்டிப்பா கடன் உதவி கொடுக்கணும். சரியா? சோ அந்த கடன் உதவி இது எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 1 கோடி வரைக்கும் கொடுக்கலாம். சோ இதன் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவில அதிகமா பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்களையும் பழங்குடியினர் தொழில் முனைவரா மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேங்க் வந்து என்ன பண்ணணும்னா கடன் உதவி கொடுக்கும். சோ கடனுதவி கொடுக்கும்போது என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்படிதான் வந்து இந்தியாவில இந்த திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.